என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க? வாட்டர் மெலன் கிடைக்கலைங்க, அதை வாட்டர் கனை வச்சு அவரு அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டையே ஒரு கலக்கிட்டு இருக்கிற சினிமா உலகையே அலற விடுற இது வரைக்கும் யாருமே பார்த்துருந்த நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகரோட வீடியோவை எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அந்த வீடியோவை பற்றி சிரிக்கலாமா இல்லை திட்டலாமாங்கிறத போக போக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த பதவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சாந்தோம் அண்ணா, பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும். சாந்தோம் அண்ணாவா? சாந்தனுங்கிறதே வாயில வரல, இதுல வேற ஏதோ சொல்ல வராரு. சரி பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு 2 பேரை விட நான் ரொம்ப சின்ன பையன். சாந்தா அண்ணா உங்களை விட நான் 3 வருஷத்துக்கு சின்ன பையன். வெங்கட் பிரபு சார் உங்களை விட நான் ரொம்ப சின்ன பையன். அது என்ன ஆனா சின்ன பையன் சொல்லிட்டு இருக்காப்ல. நான் எல்லாத்திலையும் ஒரு சின்ன பையனா? சாந்தனோட ஒரு சின்ன பையனா? பார்த்தா அப்படியே தெரியுது. உங்க 2 பேரும் கொடுக்குற கருத்து லேட்டஸ்டா கருப்பு அப்படின்னு சூர்யா சார் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து வாட்டர் மெலன் சீனை வந்து சூர்யா சார் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னையும் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயா டிவில ஹூ இஸ் ரியல் ஒஜின் போட்டிருந்தாங்க, யாரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ உடனே இந்த பதிவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போய் ஆக்சுவலா இவர் சாந்தோம் அண்ணா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் கேட்டேன், சாந்தோம் அண்ணாவுக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும், ஏன் இந்த பொறாமை? நடிகர் சாந்தோம் அண்ணாவுக்கு கேட்கிறேன், ஏன் இந்த பொறாமை? பொறாமையா? உங்க மேலையா? உங்க மேல பொறாம போற அளவுக்கு அண்ணன் என்ன டாப் லெவலில் இருக்கிறீங்களா? இல்லை டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களை பார்க்க கியூவில் நிற்கிறாங்களோ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன். நான் வந்து சாந்தோம் அண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. நடிகர் சாந்தோ அண்ணாமா இருக்கட்டும், இல்ல டைரக்டர் வெங்கட் பிரபு சார், உங்களாலேயே டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ண முடியாது. எப்படி 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 நீங்க நடிகர் ஆகலாம், அவங்களால டாக்டர் ஆக முடியாதா? நீங்களே டாக்டர் ஆகிருக்கும்போது அவங்களால முடியாது, நீங்க எப்படி சொல்லலாம்? செருப்பு பிஞ்சு போகும். எந்த ஆபாசமும் இல்லாம ஓகேங்களா, நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இந்த லெவல் பேர் எடுத்திருப்பேன். என்ன வந்து சூர்யாஸோட கம்பேர் பண்றதுல நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேன்? கண்டிப்பா நீங்க குரல் கொடுக்கலாம். ட்விட்டர்ல ஜெயா டிவில போட்டிருக்கீங்க, இதை டெலிட் பண்ணுங்கன்ட்டு. ஆபாசமா வர்ற நபர், தப்பா வர்ற நபரை போடலாம். நடிகர்ல நடிப்புல பெரியவங்க சின்னவன்ற கணக்கே கிடையாது. லேட்டஸ்டா கிங்காங் சார் கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சாரு. எல்லா பெரிய நடிகர்களுமே அவருக்கு ஈக்குவலா நிக்கதான் செஞ்சாங்க, போட்டோ போடத்தான் செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப நடிப்பு துறையிலேயே பெரியவங்க சின்னவங்கன்ற தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவீங்க. இந்த போஸ்டர் வந்து ஆக்சுவலா வெங்கட் பிரபு சார் நீங்களும் ஷேர் பண்ணிருக்கேன், நீங்களுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு 4-5 படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கிறீங்க, அவங்க ஒரு பெரிய நடிகர், அதனால் அவங்க வந்து என்னை தாழ்த்தி பேசுகிறாங்க, ஒரு தாழ்வான பையனை உண்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களும் அதே வத்தன்னு சொல்லிக்கிறீங்க. அதாவது நான் டாக்டரு, நான் வந்து நடிகர் ஆகலாம், ஆனால் நீங்கள் எந்த சமயத்தில் டாக்டரே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனாவும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அந்த தாழ்த்தி பேசுகிற மனப்பான்மை யாருக்கு இருக்குது, உங்களுக்கா அவங்களுக்கா? ஏன் ஒரு நடிகர் வந்து டாக்டரே ஆக முடியாதா? நான் கேட்குறேன். நான் டாக்டர் மட்டும் தான் நடிகர் ஆக முடியுமா? ஒரு நடிகரால் டாக்டரே ஆக முடியாதா? முயற்சி செஞ்சால் யாராலையும் முடியுங்க. இப்போ தாழ்த்தி பேசுறது, தாழ்வு பண்ணி உண்டு பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான். அதாவது நான் ஒன்று கேட்குறேன், ஆனால் உனா நான் டாக்டருன்னு சொல்லி கூவுறீங்கள, போய் அந்த டாக்டர் தொழில் நீங்கள் பார்க்க வேண்டியது தானே? உங்களை யார் நடிகராக சொன்னது? எனக்கு உங்ககிட்ட வைத்தியம் பார்க்க வர பேஷன் நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அதாவது ஒரு டாக்டருக்கு தேவை பொறுமை. அது உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. இப்போ ஒரு பேஷண்ட்டு, நீ ஃபிசியோதெரபி டாக்டர் தானே, ஒரு வலின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. நீங்கள் அதுக்கான வைத்தியம் பார்க்கும்போது கை காலம் மடக்க வேண்டி வரும், அது எதுவும் பண்ண முடியும். அப்போ வலியில் அவங்க கத்துவாங்க, உங்களையே திட்டுற சூழல் கூட வரலாம். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பேஷண்ட்டை நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிற பேச்சை பார்த்தா அந்த பேஷண்ட்டே ஒரு வழி பண்ணிவிடுங்க போல இருக்குதே. பாவம்ப்பா அந்த பேஷண்ட்டோட நிலமை. ஏன்டா அப்படி இருக்கீங்க?
நேத்து கலாட்டா சேனல்ல நடந்தது என்ன? கலாட்டா சேனல் மேல 100க்கு போன் பண்ணி போலீஸ்ல புகார் அளிச்சேன். புகார் அளிச்ச உடனே நேத்து சென்னை கலாட்டா சேனலுக்கு வந்தாங்க. இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல ஓகேங்களா, சண்டை இழுக்கிறதுக்காகவும் அவங்க கண்டென்ட்டுக்காகவும் பண்ணாங்க. ஸோ கலாட்டா போலீஸ் வந்த உடனே அந்த நவீன்ற நபர் ஆங்கர் நவீன் ஓட்டம் பிடிச்சா அப்படி ஓகேங்களா. நான் ஓட்டம் பிடிச்சேனா? அந்த கலாட்டா சேனல் ஆங்கர் நவீனை கேட்கிறேன், இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிடுற மாதிரியான நிலைமை வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்த படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. என்னையா பொசுக்குன்னு சாவலாம் விடுற? என்னாச்சு உனக்கு? நீ இப்படி புலம்பி ஒரு வழி ஆக போறேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவு எக்குன்னாச்சுன்னா செல பண்ணி இந்த செனப்பண்ணியால நம்மளுக்கெல்லாம் அசிங்கமா இருக்கு. என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், நம்ம பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அறக்க மயில் அறக்கங்க. அட விளங்காத பயில பண்ணி பயில நீ ஏற்கனவே வாய தேவலாம் பேசிருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பண்ணி பயில. பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ டைரக்டரா பேசுறா, அதுக்கப்புறம் நம்ம சூரியன் என்ன பேசுறா, என்ன நடிக்கணும் பேசுறா. நடிப்பு அறக்க நடிப்பு புடுங்கி நீ செத்த பையில பண்ணிக்கு பிறந்த பண்ணி பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வாயை சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம் சில ஆளுகளுக்கு ரொம்ப எது எப்படியோ ஒரு வழியா ஜிபி முத்து மீண்டும் என்ட்ரி கொடுத்துட்டாரு. இவர் திட்டு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குப்பா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அட்லி யாருன்னு கேக்குறேன், அசிங்கமா சொல்லிடுவேன். கேமரா இருக்குன்னு பாக்குறேன், புரியுதா இல்லையா? அட்லி வீட்டுல எல்லாம் நீ இருந்து மூணு நாளைக்கு அவன் மூத்திரத்தை வாங்கி குடிச்சா கூட நீ அவன் பக்கத்தோட வர முடியாது. பாத்துக்க. அது மாதிரி நீ வந்து ஒருத்தர் பேசுறதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் கேட்பேன் நான். அதனால பேசும்போது பார்த்து பேசணும். யாரா இருந்தாலும் தனக்கு வேண்டாத நபர்களா இருந்தா கூட அவங்களை எதிர்த்து நீ வைக்கிற விமர்சனம் கருத்தியெல்லாம் நியாயமா இருக்கணும். இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், அதுக்கு இந்த மாதிரி நீ சொல்லணுமே தவிர அதுக்காக அட்லிலாம் ஒரு ஆளாங்க அவன் இன்னைக்கு வந்தவங்கடா நீ என்னைக்கிடா வந்த நாயே, நீ அப்ப நீ எங்க நீ இவ்வளவு நாள் எங்க மயிரை புடுங்கிட்டு இருந்தீங்க நான் கேட்கறேன் நானு. அடுத்து நீயே வந்து பார்த்தா அடுத்தவங்களுக்கு சோப் போட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு ஒரு 10 கேமரா கிடைக்காதா, 10 மீடியா கிடைக்காதான்னு ஒரு தர்பூசு பழத்தை வாயில வச்சுட்டு அதுக்கு பதில் வேற ஏதாவது வாயில வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த ஆளு அட்லி கூட விட்டு வைக்கலையா? ஏன் இப்படி பண்றாப்புல? அதாவது தான் ஃபேமஸ் ஆகணும், தன்னை பத்தி எல்லாரும் பேசணுங்கிறதுக்கோசம் இப்படி பண்றாப்புலன்னு தெரியல. ஒருத்தரை கூட விட்டு வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வச்சுக்கிறாரு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. நடிப்பாருக்குன்னா என்ன மயிர் புடிங்க நடிச்சுட்ட? என் நடிகர் திலகத்தோட மயிருக்கு கூட நீ வந்து சமமாக மாட்ட. நாயே நாதேரி நாயே, நீ எல்லாம் எதுக்குடா ஒரு மனுஷ பிறவியா அலையற? சும்மா டாக்டர் மயிறு மாங்காய் துளின்னு வெறுப்பேத்தாதீங்க. சூர்யா சார் எல்லாம் நீ வந்து பேசணும்னு வச்சுக்க செருப்பால இதெல்லாம் பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? சூரிய பத்தி தப்பா பேசிருக்காரு. 500,000க்கு நான் நடிக்க போக மாட்டேன், நான் வந்து நடிச்சா 30 லட்சம் தான் நடிப்பேன் அப்படின்னு பேசிருக்காரு. எப்படி நீ 50 லட்சம் கூட நடி, நாயே உன்னை யாரு வந்து நடிக்க வைக்க போறா? உனக்கு எப்படி நடிப்புனா என்ன தெரியும்? நடிப்பு ஆ முதல் அக்கு வரைக்கும் தெரியுமா? நீ யாரு? உன்னை யாரு இங்க கூட்டிட்டு வந்தா? நீ உன் வரலாறு எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ விஜய் அண்ணனை பாக்குறதுக்கு சைக்கிள்ல வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டியோட பின்னாடி வந்து கால் நொண்டின்னு சொல்லி வந்து நடிச்ச அந்த போட்டாலாம் இல்லைன்னு இணையதளத்துல இல்லைன்னு நினைக்கிறியா? யாரா இருந்தாக்கா டாக்டர் இந்த கிளி கிழிக்குது. நாங்க நடிச்சு காட்டவா, நீ நடி நானும் நடிக்கிறேன் வா. அவர் என்ன மிஞ்சி பண்ண அதை என்ன பண்ண, வேற என்ன பண்ணுவ, வேற என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுவ நீ? அத தமிழ்நாடு மக்கள் அப்படியே நடிப்பு அரக்கன் பேட்ரிமன் ஸ்டார் பைட்டக்காரன். அதாவது அந்த ஆங்கர் வந்து டீசெண்டா வந்து பேசி அமிச்சாப்புல நாங்கெல்லாம் தான் அசிங்கமா திட்டி வாய்ப்பு அதிகமா இருக்கு. உண்மையாவே நாங்க செஞ்சுட்டு இருப்போம். போலீஸ் கம்ப்ளைண்ட் அசிங்கமாயிடுச்சுல அந்த இன்டர்வியூ, அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் போனாங்க. நான் கேள்விப்பட்டேன், போலீஸை வந்து சொல்லி அமிச்சாங்க, ஏன்பா அந்த மாதிரிலாம் பண்ணாத, இந்த மாதிரிலாம் பண்ணனா அது உனக்கே திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். அதெல்லாம் சொல்லி அவருக்கு வந்து புத்திமதி சொல்லி தான் அமிச்சாங்க தவிர மற்றபடிலாம் அவங்க மேல ஆக்ஷன்ல இது ஆக்ஷனே எடுக்க முடியாது. எங்க கேட்ட கேள்வி சூர்யாவிட மிக சிறந்த நடிகர் நான் தான், மிக சிறந்த நடிகர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கே, எப்படி அது ஒத்துப்பாங்க? ஒண்ணு அதான் போலீஸ்காரன் என்ன பண்ணிருக்கான், பேசி அமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அதோட இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டேன். வாட்டர்மெலனுக்கு நேரம் கெட்டு போச்சு பழகுது. வாய் ரொம்ப அதிகம், வாய் கொஞ்சம் கம்மியா பேசுறது தானே எல்லாத்துக்கிட்டும் வம்பளுத்து வைக்கிறது.
அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா எதுக்கு பேச வேண்டிங்கன்னா நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்கள், ஒரு யூடியூப் ஆட்கள், அது போக நாங்க டிக்டாக்ல இருந்து வந்தவங்க. என்ன எருமாட்டு பையல நீ இப்போ ஒரு 6 மாசமா நீ வந்து சும்மா வந்து இந்த நம்ம சூர்யா சார் தடுப்பூசிங்க அவரு காட்டுற ஸ்டைல் என்ன, நீ காட்டுற ஸ்டைல் என்ன? நீ காட்டுற வந்து ஆய் போமெண்ட்டுக்கு எனக்கு வந்து குத்தி விடுங்கிற மாதிரி இருக்கு. என் பண்ணி போயல அந்த ஸ்டைல் வேற, உன் ஸ்டைல் வேறல. பண்ணி போயல இப்ப ஒரு படத்துல காமிச்சது சில பண்ணிகள்லாம் வந்து இப்ப காமிக்க ஓடி போயிருங்கிற மாதிரி இருக்கு. எரும மாட்டு பையல அது தெரியாம நாங்க பண்ணதான் அவரு வந்து எங்களை பண்ணிருக்காரு, அதனுடைய சீனே பண்ணிருக்காரு. அடப்பு. ஜிபி முத்து பயங்கர கோபத்தில் இருப்பாரு போல இருக்குது. எது எப்படியோ இதுக்கப்புறமாச்சும் அந்த டாக்டர் திருந்தினாலும் சரி. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணுறது சரியாக தப்பாங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.